நடக்குமா நடக்காதா, முடிப்போமா முடிக்க மாட்டோமா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இந்த பிசினஸ் என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விக்குறி இருக்கலாம். பாஸ்டர், எடுத்ததுல இருந்து தடை, துவங்கினதுல இருந்து தடை ரொம்ப தடையா இருக்குது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? தடை வரத்தான் செய்யும். இப்படிப்பட்ட தடைகளை பார்த்து சோர்ந்து போய் பயந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய தரிசனம் நிறைவேறாது. தடை வரட்டும், வந்ததை வந்தபடியே போகும். சோ எதுக்குமே பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஒன்னே ஒண்ணு ஜெபிச்சா போதும், நீங்க ஆரம்பிச்சா போதும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். நெகேமியா 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நெகேமியா 6வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தி அருளும். ஆமென். இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியமாய் நாம் ஒவ்வொரு நாட்களும் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு பெரிய பொறுப்பு அவன் கையிலே கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பை மிகவும் அழகாய் நேர்த்தியாய் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி அவன் எல்லாத்தையும் செய்து முடித்தான். அலங்கத்தை, இடிந்து கிடக்கிற அலங்கத்தை பழுது பார்த்து கட்டி அதற்கு வாசல்களை எல்லாம் வைத்து அதை பிரதிஷ்டை பண்ணி அவனுடைய கையை ஆரம்பிச்சிருச்சு. அவனுடைய கை முடிச்சிருச்சு. அப்போ நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை முடிப்பதற்கு இந்த நெகேமியாவுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அதான் இந்த 21 நாளும் ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள தலைவி உருவாக்கப்படுவதற்கு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் காண்பித்தார். அப்படின்னா இவன் என்ன சொல்றான்னா, நான் ஆரம்பித்த இந்த வேலை நடக்காதபடிக்கு, இந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கைகள் சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். அப்படின்னா சுற்றி இருக்கிற அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆட்களுக்கு எப்படியாவது இந்த வேலையை தடுத்து நிறுத்திடணும், இந்த வேலை நடக்க கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் ஆவலாய் எதிர்பார்க்கிறார்கள். எப்படியாவது நடந்துருமா, எப்படியாவது கட்டி முடிச்சிருவாங்களா, கட்டி முடிச்சிட்டோம்னா நம்ம சமாதானமா வாழலாம்ல. ஆனா இன்னொரு கூட்டம் நினைக்கிறாங்க, இது நடக்கவே கூடாது, இது கட்டி முடிக்கப்படவே கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெறும் 52 நாட்களிலே அந்த அலங்கத்தை கர்த்தர் அவன் மூலமாய் கட்டி முடித்தார். ஆமென் சொல்லுங்கள். 52 days, 52 நாட்கள். அப்ப நான் இந்த காரியத்தை தியானிக்கும் போது 1வது அதிகாரத்திலிருந்து சில அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா இந்த வேலை நடந்தேறாதபடிக்கு இவனுக்கு வந்த தடைகளை குறித்து நான் வாசித்தேன். ஆண்டவர் இந்த 52 நாள் வேலையில நம்ம நினைக்கிறோம் 5 வருஷம் 10 வருஷம் வேலை இல்லை, வெறும் 52 நாள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்தினுடைய வேலை. இந்த 1.5 மாசத்தினுடைய வேலையில அவனுக்கு வந்த தடைகளை நான் வாசித்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு காரியம், ஒரு நல்ல காரியம், ஆண்டவருடைய ஒரு காரியம், அதுவும் ஜனங்களுக்கு நன்மை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம். இதனால நெகேமியாவுக்கு ஒரு லாபம் இல்லை, அவனுடைய குடும்பத்திற்கு பணம் சம்பாதிக்க போறது இல்லை. அதுல அந்த வாசலை கட்டி முடிச்ச உடனே இவனுக்கு அதுல கமிஷன் கிடைக்கும் அப்படின்னா எதுவுமே இல்லை. இவனுடைய பணத்தை செலவு பண்ணி இவன் சம்பளம் கூட வாங்காம நல்ல வேலையை விட்டுட்டு எல்லாவற்றையும் அர்ப்பணித்து இந்த இடத்துல வேலை செய்வதற்கு அவனுக்கு பலவிதமான தடைகள் வந்தது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம என்ன அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நல்ல விஷயமே செய்யலாம். நீங்க செய்யற விஷயம் நல்ல விஷயம் தான். அந்த விஷயத்தினால உங்களுக்கு லாபம் இல்லை, இன்னொருத்தருக்கு தான் லாபம். நீங்க இன்னொருத்தருக்கு நன்மை உண்டாகிறதற்காக தான் அதை செய்தீர்கள். நான் நல்லதானே செய்யறேன், நான் யாருக்கு கெடுதல் நினைக்கலையே, என் கையில் எதுவும் தப்பு பண்ணலையே, அப்ப ஏன் இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க, அப்ப ஏன் இதெல்லாம் தடை வருது அப்படின்னு நிறைய நேரத்துல நம்முடைய மனசுல நினைப்போம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கெட்ட விஷயம் செய்வதற்கு தடை வருகிறதோ இல்லையோ, நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு ஆரம்பிச்சா கண்டிப்பா என்ன வரும் சொல்லுங்க? நெகேமியாவோட ஆண்டவர் இருக்கிறார். நெகேமியாவை அனுப்புறது ஆண்டவருடைய சித்தம்.
ஆண்டவர் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டாரு. இவன் செய்ய போகிற வேலையும் நல்ல வேலை, மனுஷனும் நல்ல மனுஷன், வேலையும் நல்ல வேலை, கர்த்தரும் அவனோட இருக்கிறார். ஆனா இத்தனையும் இருந்தும் அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு தடை உண்டாகுமையானால், உங்க வாழ்க்கையில ஒரு ஜெபம் பண்ணும் போது, ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது, இல்லைன்னா நீங்க முன்னேறணும்னு நினைக்கும் போது தடைகள் வருமானு கேட்டா கண்டிப்பா தடைகள் வரும். ஆனா இந்த நெகேமியாவுடைய அபிஷேகம் என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில வந்த அத்தனை தடைகளையும் முறியடித்து அந்த அலங்கத்தை சிறப்பாய் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்தான். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள் வரலாம். பாஸ்டர், நான் ஆரம்பிச்சதிலிருந்து தடை, இந்த காரியத்தை துவங்கினதிலிருந்து தடை, என் வாழ்க்கையில ஒரே தடை கற்கள், எங்க பார்த்தாலும் ஒரு தடை வந்துட்டே இருக்குது. என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியல, என்னால் அந்த காரியத்தை அச்சீவ் பண்ண முடியல, இப்படி தடைக்கு மேல தடை வருது அப்படின்னு யார் நொந்து போய் இருக்கிறார்களோ, நான் நம்புறேன் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைத்து போடுகிற இயேசு உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அது எவ்வளவு பெரிய தடைகளா இருந்தாலும் தடைகளை உடைத்து நெகேமியாவை அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ண வைத்த தெய்வம் உங்களோடு கூட இருந்து தடைகளை எல்லாம் உடைப்பார். ஹல்லேலூயா. அவர்தான் தடைகளை உடைக்கிறவர். அவரை மாதிரி தடையை உடைக்கிறதற்கு யாரும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய 400 ஆண்டுகளுடைய தடை, 400 years, எல்லா பக்கம் தடை. அந்த நாட்டிலே இருக்கிற ராஜா சொல்றாரு, உங்களை நான் விட மாட்டேன், நீங்க காலம் முழுவதும் எங்களுக்கு அடிமைதான். அந்த தேசத்தை விட்டு வெளியே போலான்னு அவங்க முயற்சி எடுத்து எல்லா முயற்சிகளும் தோற்று போனது. அவருடைய இருதயத்தில் இனி நம்ம இந்த தடையை உடைச்சிட்டு வெளியே போக முடியாதுன்னு எல்லாரும் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவ்வளவு பெரிய பாண்டேஜே, அவ்வளவு பெரிய தடையே என் கர்த்தர் முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணுவாரானால், இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபம் முடித்து உனக்கு முன்பாக இருக்கிற உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து உங்களை வெற்றியாய் நடக்க பண்ணுவார். அது எத்தனை வருடமான தடையா இருந்தாலும், உங்க மகளுடைய வாழ்க்கையிலே, மகனுடைய வாழ்க்கையிலே, பிசினஸ்ல இருக்கிற தடைகளை நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும், விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகும். கரங்களை தட்டி நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைக்கிற ஆண்டவர் அவர். ஆமென் சொல்லுங்கள். சோ ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஒரு காரியத்தை ஒரு மனிதனை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைப்பாரே ஆனால் யாரும் தடுக்க முடியாது. தடை வரும், ஆனா அந்த தடை நிற்காது. ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் செய்ய நினைத்தாரா, கர்த்தர் உங்களை அழைத்தாரா, கர்த்தர் உங்களை அனுப்புகிறாரா, தடையை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. அது எந்த நேரத்தில் விலகுமோ அந்த நேரத்தில் அந்த தடையை எடுத்து போடுகிற கர்த்தர் நமக்காய் அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தாவீதை ராஜாவாக்குறதற்கு சவுல் ராஜாவே குறுக்கே நின்றாலும் நான் சொல்றேன், அந்த தடையை எடுத்து போடுறதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் தடை செய்கிறவர்கள் பெரிய ஆட்களா இருந்தாலும் நான் நம்புறேன், என் இயேசு தடைகளை உடைக்கிறவர். ஆமென். இவனுடைய வாழ்க்கையிலே, இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையிலே வந்த தடைகளை ஒன்றொன்றாய் நான் தியானித்த போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையிலே என்ன தடை வருகிறது என்றால், வாசிக்கலாமா? முதல் வசனத்தை வாசிக்கலாம், 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை நான் கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றாள். அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்புவது அவருக்கு சித்தமாயிற்று. ஆமென் சொல்லுங்க. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அப்படின்னா அவனுடைய உள்ளத்துக்குள்ள கர்த்தர் ஒரு சின்ன தீப்பொறிய உள்ள வச்சிருக்கிறார். அந்த மனுஷன் மூலமாய் சொல்லும் போது, இடிஞ்சு கிடக்கிற அலங்கத்தை நம்ம தான் கட்டணும்,
நம்ம தான் அதனுடைய நிலைக்காலில் வைக்கணும் அப்படின்னு ஒரு 4 மாதத்திற்கு முன்பாக ஒரு தீப்பொறி அவனுடைய இருதயத்தில் வைக்கப்படுகிறது. சோ இந்த 4 மாதத்திற்கு முன்பாக வைக்கப்படுகிற அந்த தீப்பொறியை அவன் செயல்படுத்துவதற்கு அவனால முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு கீழே அவன் வேலை பார்க்கிறான். அந்த ராஜா சொல்லாம எதையும் செய்ய முடியாது. ராஜாவுக்கும் அதுவும் சாதாரணமான வேலைக்காரன் அல்ல, அவன் பானபாத்திரக்காரன். அப்படின்னா ராஜாவுக்கு ஆகாரமும் திராட்சரசமும் பரிமாறப்படும் போது அந்த திராட்சரசத்தையும் ஆகாரத்தையும் முன்பு இவன் சாப்பிட்டு அந்த சாப்பாட்டிலே ஆபத்து ஒன்றும் இல்லை என்று கண்டு ராஜாவை போஷிக்கிற ஒரு உன்னதமான பொறுப்புல இருக்கிறான். சோ அந்த பொறுப்பை விட்டுட்டு தனக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வரவே முடியாது. இப்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் தடை யார் அப்படின்னா ராஜா தான் தடையா இருக்கிறார். ராஜா அவனுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்கணும். ஆனா அதற்காகத்தான் 4 மாதங்கள் ஜெபம் பண்றான். 4 மாதங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறான். இந்த 4 மந்த் தாண்டின உடனே கர்த்தர் முதல் தடையை எடுத்து போறார். என்னன்னா ராஜாவுடைய கண்களில் கர்த்தர் அவனுக்கு தயவை தருகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை வைக்கப்படும் போது, உங்களுக்குள்ள ஒரு லக்கு வரும்போது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதல் தயவு என்ன அப்படின்னா ராஜாவுடைய தயவு கிடைக்கணும். அது இல்லாம நீங்க ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. அது இல்லாம ஸ்டார்ட் பண்ற எந்த வேலையும் போய் கடைசி வரைக்கும் போய் சேராது. அப்போ ஆண்டவராகிய இயேசு நாம ஆராதிக்கிற கர்த்தருடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த காரியம் கடைசி வரைக்கும் நடந்துரும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்கள். நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் தடை கற்கள் எடுக்கப்படுது. என்னன்னா ராஜாவுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைக்குது. நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே அது 4 மாதம் ஆகலாம் பாருங்க. மற்ற எல்லா தடைகளையும் சில நாட்களுக்குள்ள முறியடிச்சிட்டாரு, சில மணி நேரத்துக்குள்ள முறியடிச்சிட்டாரு. ஆனா ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்கு 4 months வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஹலோ, நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்கள் வாழ்க்கையிலே வருகிற உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு வருகிற மற்ற தடைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். அது ஒரே நாள்ல கூட போயிடும், அது 1 மணி நேரத்துல கூட போயிடும். எப்ப தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க ராஜாவுடைய கண்கள தயவு. 4 மாசமோ 5 மாசமோ 1 வருஷமோ அந்த தரிசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி அந்த தரிசனத்திற்காக அழுது அந்த தரிசனத்திற்காக கெஞ்சி அந்த தரிசனத்துல ஆண்டவரை உள்ள கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை அந்த தரிசனத்துக்குள்ள கொண்டு வந்து அவருடைய இருதயத்தை கவர் பண்ணி இழுக்கிறதற்கு எத்தனை மாதங்களாகும் தெரியாது. அது வரணும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்ல வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் உபவாசம். இந்த 3 நாள் உபவாசத்துல வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சோன்னா ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு நான் கண்ணு காணாத தூரம் அப்படின்னா எந்த இடத்துல முள்காடு அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல சரவணம்பட்டி சைடு தான் நிறைய பாத்தீங்கன்னா இந்த முள்காடு இருக்கும். வண்டி எடுத்துட்டு அங்க போயிடுறது. ஒரு முள்காட்டுக்குள்ள போய் அந்த ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு போய் அந்த முள்காட்டிலேயே முழங்கால் படிட்டு காலையில அந்த போன நேரத்துல இருந்து இருட்டுற வரைக்கும் அங்க இருந்து அடுத்த நாள் சனிக்கிழமை அதே போல அங்க இருந்து ஜெபம் பண்ணி அப்போ ஆண்டவருடைய என்னுடைய தரிசனத்தோட கர்த்தருடைய தரிசனம் இணைஞ்சு கர்த்தருடைய தயவு கிடைச்சிருச்சு. அதனாலதான் இந்த ஊழியத்துல எவ்வளவு பெரிய தடை வந்தோம் இன்றும் இது ஜெயமாய் நடக்கிறதற்கு காரணம் ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது என்று நான் நம்புகிறேன். நான் தீர்க்க தரிசனமாய் விசுவாசிக்கிறேன். நீங்கள் செய்ய போகிற காரியத்திலே இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே என் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். அவருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுடைய தயவு இல்லாட்டா பரவாயில்ல, அம்மாவுடைய தயவு இல்லாட்டா பரவாயில்ல, கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் இருக்கும் போது நீங்கள் ஆரம்பிக்கிற காரியத்தை வெற்றியாய் முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. சோ ஃபர்ஸ்ட் தடை எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உங்க கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் கீயை யார் தான் ஓபன் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அடைக்க மாட்டான். அப்ப சாவி யார் கையில இருக்குது? நம்முடைய வாழ்க்கையினுடைய பிளான், நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டம், நம்முடைய திருச்சபை இப்ப கட்டப்போகிற இடம், கட்டப்போகிற திருச்சபை, இது எல்லாத்திற்கும் பணம் அடுத்தது பிரதர்.
பணம் அடுத்தது சிஸ்டர், ஆள்பலம் அடுத்தது, நமக்கு வருகிற இன்ஜினியர்ஸ், இது எல்லாமே செகண்டரி. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம அந்த இடத்த சுதந்திரித்து அதுல திருச்சபை கட்டணும்னா, என் ராஜாதி ராஜா அவனுடைய கண்கள்ல தயவு கிடைச்சு அவர் கீயை மட்டும் ஓபன் பண்ணி விட்டார் அப்படின்னா எல்லாம் மட 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 மடன்னு அப்படியே அழகா நடக்க வேண்டிய விதத்துல நடந்து நாம் அதை திறப்பு விழா செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் இதை கேட்கிறார், கர்த்தர் இதை கவனித்து பார்க்கிறார். நான் நம்புகிறேன் அவருடைய திறவுகோல் இப்பொழுது நமக்காக இந்த முழங்கால் யுத்தத்திலே வைக்கப்படட்டும். அவர் திறந்து விடட்டும், அவர் திறந்து விடட்டும். ஆமென். அப்போ அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் இறங்கும், ராஜாவாகிய உம்முடைய கண்கள்ல எனக்கு என்ன கிடைக்கட்டும்? தயவு கிடைக்கட்டும். கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை நிறைய ஜெபிக்கணும். மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றாங்களே பாருங்க. ஒரு சாதாரணமான உலகத்துல இருக்கிற ஒரு ஆபீசர், அந்த ஆபீசருடைய கண்களை தயவு கிடைக்கிறதுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஆனா ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ள கொஞ்சம் கறியை போட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க, அவருடைய கண்களை தயவு கிடைக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்கறது, அவரை நேரத்தில் போறது, அவரை அட்ராக்ட் பண்ணணும், அவருடைய கண்களை தயவு கிடைக்கணும். அப்போ ஒரு மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்றோம், என்னென்ன முயற்சி எடுக்கிறோம்? அப்போ ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன முயற்சி எடுத்துறீங்க? கண்டிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிக தேவையானது என்னன்னா, கர்த்தர் கண்களிலே எனக்கு தயவு. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரமானா கூட பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டே போயிடலாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால முழங்க